சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதிக்கும் அவரது தாய் துர்கா ஸ்டாலினுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள சண்டை, கருத்து வேறுபாடு காரணமாக நேற்று பிறந்த நாளை முழுமையாக உதயநிதி கொண்டாடவில்லை என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் உதயநிதி அவர்களது ஒட்டுமொத்த ஆலோசனைகளும் தாமதமாக இருக்கிறது. ஏற்கனவே 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடைந்ததற்கு காரணம் 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார், பாத யாத்திரை மேற்கொண்டார். ஒவ்வொரு தொகுதிகளிலும் மக்களை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டு பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களது மனதில் இடம் பிடித்தார். ஆனால் உதயநிதி அவர்களோ இதை ஏன் செய்யவில்லை என்ற ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, உதயநிதி அவர்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் களப்பணிகளை மேற்கொள்வதில் தாமதம்? 2026 சட்டசபை தேர்தலில் எனது கணவர் ஸ்டாலின் 2வது முறை வரலாற்று சாதனை படைக்க வேண்டும், முதல்வராக பொறுப்பேற்று கலைஞரால் முடியாதது, அண்ணாவால் முடியாதது ஸ்டாலினால் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்பதை உறுதியாக துர்கா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். 2வது முறை முதல்வராக 10 நாட்கள் இருந்தால் கூட எங்களுக்கு போதுமானது. அதற்கு காரணம் வரலாற்று சாதனை படைக்க வேண்டும் திமுக. 2வது முறை தொடர்ச்சியாக ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக தற்பொழுது பொறுப்பேற்க முடியாதோ என்ற ஒரு அச்சம் துர்கா ஸ்டாலினுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் களப்பணிகள் தாமதமாகவும் உட்கட்சிகளில் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் ஆலோசனையை மும்முரமாக நடத்தி வருகிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் இதை தாமதமாக மக்களை சந்திக்கக்கூடிய வகையிலும் அமைத்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. இனியும் திமுக ஆட்சி வேண்டாம் என்ற நிலைமை எதிர்க்கட்சியினர்கள் தற்பொழுது கூடுதலான தகவல்களையும் மக்களிடம் கொடுத்து வருகிறார்கள். அதிமுக சுக்குநூறாக உடைந்துவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் திமுக தோல்வியை தழுவினால் அதற்கு உதயநிதி தான் முழுமையான பொறுப்பேற்க வேண்டும். பிறந்த நாளின் பொழுது சில தவறான தகவல்கள் துர்கா ஸ்டாலினுக்கு கிடைத்துள்ளது. உதயநிதியின் செயல்பாடு சரியில்லை, அவரது ஆலோசனை சரியில்லை என்ற தகவல் துர்கா ஸ்டாலினுக்கு வரவே உதயநிதியை கண்டித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே நேற்று பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. கருத்து வேறுபாடு காரணமாக நேற்று பிறந்த நாளை உதயநிதி திருப்தியாக கொண்டாடவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.